காவேரி சொல்றாங்க கங்கா கிட்ட, யமுனாவும் நர்மதாவும் இங்க வந்தா சூப்பரா இருக்கும்க்கா. இந்த ரூமுக்குள்ள வந்தாலே நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து கதை பேசுறதுதான் எனக்கும் ஞாபகத்துக்குள்ள இருக்கு. அக்கா, நர்மதாவை பாக்குறப்ப என் குழந்தைய பாக்குற மாதிரியே இருக்கும்க்கா. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது உன்னைய பாக்குறப்ப. அக்கா, சும்மா சொல்லாத. உனக்கும் எனக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். காவேரி, உன் வீட்டுக்காரரு உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ஏன்க்கா இப்படி கேக்குற? அவங்க வாழ்க்கை முறை வேற, நம்ம வளர்ந்த முறை வேற. உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு, அதனால கேட்டேன். அக்கா, நம்ம வீட்டுல எப்படி இருந்தேனோ அப்படிதான் அங்கேயும் இருக்கேன். அக்கா, அவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. நீயே இங்க இருக்கேல்ல, எப்படி பாத்துக்கிறாருன்னு உனக்கு தெரியும்ல. பேசாம எங்க வீட்டுக்கே நாங்க போயிருக்கலாம். உங்களை இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டோமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நாங்க எப்பயும் ஒன்னாதான் இருப்போம். நம்ம இப்ப ஒன்னா பேசுற இந்த நிமிஷம் எனக்கு கிடைக்குமாக்கா? கிட்ட இப்படி எல்லாம் நான் பேசுவேன்னு எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமாக்கா? காவேரி, திரும்ப திரும்ப அதே இதை சொல்லிக்கிட்டே இருக்க. அக்கா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சுக்கா. சாரிக்கா. இனிமேட்டு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சாரிக்கா. இவரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். ஏய், போர் அடிக்குதா? காவேரியை வேணா வர சொல்லவா? வேணா குமாரு, அவங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசட்டுமே கொஞ்ச நேரம். ஏய், அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்கவே மாட்டாங்க. 2 நாள் ஆனாலும் நம்ம நிலைமை இதுதான். பிரதர், இந்த பேக்ரவுண்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? நான் எடுக்கிறேன் பிரதர், போங்க. யமுனா நவீன் கிட்ட பேசுறாங்க. 2-3 ட்ரிப்பு கால் பண்ணு, நீங்க அட்டன் பண்ணவே இல்லை. உங்களை நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். அட்டன் பண்ணலாட்டி எனக்கு உங்களை பேச பிடிக்கலன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? என் கூட நீங்க பேசாம இருந்தா எப்படி? நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க சடனா பேச நிப்பாட்டிட்டா கஷ்டமா இருக்கும்ல. எப்படி நீ எதுவும் பண்ணாத மாதிரியும் நான் வாண்டடா அவாய்ட் பண்ற மாதிரியும் பேசுற? நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? குமரன் என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன்னு நீ சொன்னேன்னா எனக்கு பெருசா ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஜெயும் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுத்த பாரு, அதை மாத்திரம் என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ இந்த மாதிரிலாம் போய் சொல்லுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இப்பதான்னு சொல்லிட்டு அதென்ன ஆனா ஆவண்ணா? செஞ்ச தப்புக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வந்திருக்கியா என்கிட்ட? நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுப்ப? சரி நவீன், நீங்க இவ்வளவு ஹேர்ட் ஆவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஜெயும் ராகினியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதை எதுக்கு நம்ம தடுக்கணும்னு நான் நினைச்சேன். ராகினியால காவேரி அக்காவோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. குமரன் மாமாவும் இதே மாதிரிதான் கோவமா கேட்டாரு. அவர்கிட்டயும் இதே மாதிரிதான் சொன்னேன். ஆனா லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அஜய்க்கும் ராகினிக்கும் நடந்தது என்ன லவ்வா? எத்தனை நாள் ரெடி ஆனாங்களாம் லவ் பண்றதுக்கு? காவேரி இருக்க வீட்டுக்கு ராகினி போனான்னா இந்த இன்ஸ்டன்ட் லவ்வுக்கு என்ன மீனிங்னு உனக்கு புரியாதா? சரி யமுனா, கோச்சிங்லாம் ஒழுங்கா போறியா இல்லையா? போயிட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா படிச்சு உங்க அப்பாவோட நம்பிக்கையாவது காப்பாத்த பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, யமுனா போ, டென்ஷன் பண்ணாத. வேற ஏதாவது நான் சொல்றதுக்கு முன்னாடி கிளம்பிடுறேன். நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் வந்தேன். கங்கா அக்காவும் காவேரி அக்காவும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப கொடைக்கானல்ல இருந்து வருவாங்க. ஃபேமிலியே இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம். கேட்டதும் உங்களுக்கு ஹாப்பியா இருக்குல்ல, இத சொல்றதுக்காண்டி தான் வந்தேன். நீங்க என்னடானா போங்கிறீங்க? கங்காவும் காவேரியும் சேர்றது ஹாப்பியான விஷயம்தான். இப்படி தேடி வந்து சொல்ற பாத்தியா? அந்த அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல. சிஸ்டர்ஸுக்குள்ள அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, அதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். ஆனா நீ பண்ண விஷயத்துக்கு சுகர் கோட் அடிச்சு வந்து சொல்ற பாத்தியா? போயிரு, கிளம்பி யமுனா, போய் படிக்கிற வேலையை பாரு. போன வாட்டி வந்தப்ப ஆஃப் மைண்ட் செட்லயே நான் இந்த வீட்டை கவனிக்காம விட்டுட்டேன். இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு. சரௌண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா விஜய், இந்த வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, ஞாபகம் வந்துடும். அவரு இருக்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன அவரு பையன் மாதிரி வளர்த்தாரு. அம்மாவையும் எங்க மாமா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. எப்போ வந்தாலும் மாமா, அத்தை, அம்மாச்சி, இந்த 4 பொண்ணுங்க ஜாலியா இருப்போம். எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறத விட இங்க இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தூரத்துல இருந்து வரும்போதே சிரிப்பு சத்தம் கேட்கும். அவ்வளவு கலகலப்பான வீடு இது. ஆனா இப்போ
மாமா இல்லாத வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். குருவி கூட்ட கலைச்ச மாதிரி எங்க வீட்டையும் கலைச்சிட்டான் அந்த பசுபதி. இந்த மாமாவோட சாவுக்கு காரணமா இருந்தது பசுபதி தான். இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு முடியும் அவன் திருந்தவே இல்லை. பிரதர், இந்த வீட்டை பத்தி மெமரிஸ் உங்களுக்கு இவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியல. நானும் சும்மா கேஷுவலா சொல்லிட்டேன். சாரி பிரதர். நானும் பாருங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். சார், கவலைப்படாதீங்க. இந்த வீட்டுல தொலைச்ச அத்தனை சந்தோஷத்தையும் நம்ம திரும்பி கொண்டுட்டு வரலாம். நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, காலையில இருந்து டிஃபன் ரெடி, லஞ்ச் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு பேரர் சொல்ற மாதிரியே பாக்குறீங்களா? அக்கா சமையல்னா எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு பசிச்சிரும். பசிக்குதுன்னு சொல்றதுனாலதான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். அக்கா கூட சேர்ந்துட்டாங்களாம். அந்த குஷியில எப்படி பேசுறா பாருங்க. அம்மா, அக்கா கூட சேர்ந்துட்டேன். உங்களுக்கு என்ன மாமா இப்ப? சார் வாங்க, நம்ம சைலண்டா சாப்பிட்டு வந்துடலாம். அது சொல்றாரு. ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. பாத்தியாக்கா, கேட்காமலே ஃபீட்பேக் வருது. ஆனா நம்ம வெயிட் காட்டிட்டோம்னு அர்த்தம். சாப்பிடு காவேரி. நிஜமாலே நல்லா குக் பண்றீங்க. தேங்க்ஸ்ங்க. ஆக்சுவலா இங்க ஹோம் ஸ்டே தங்க வர்றவங்க எங்க அக்கா சமையலுக்காண்டியே ரெகுலர் கஸ்டமரா மாறிடுவாங்க. நம்ம ஊர் ஆளுகளை கூட விட்டுருங்க. நார்த் சைட்ல இருந்து வந்த ஒரு அம்மா பேட்டி பேட்டின்னு எங்க அக்காவை அப்படி கொஞ்சுவாங்க. காவேரி பாத்தியா கங்கா, காவேரி வீட்டுக்காரரு எவ்வளவு நல்லா பேசுறாரு பாரு. இவரை போய் திமிரு பிடிச்சவருன்னு சொல்லிட்டியே. அந்த மாதிரிலாம் இல்ல. நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன்கிட்ட, நம்ம கடைக்கு வர்றப்ப நல்லா பேசினாரு. நீ தான் ஒத்துக்கவே இல்லையே. கடைக்கு போனதுல இருந்து இன்னைய முடியும் நல்லா பேசினாரு கங்கா. என்னங்க நீங்க நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க விஜய். கங்காக்கா உங்களை தப்பா சொல்லியிருக்க மாட்டா. சும்மா கமெண்ட் தான் சொல்லியிருப்பா. சரிங்க, இவர் சொல்றதுதான் நிஜம். முதல்ல அப்படிதான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீங்க அப்படி இல்லைன்னு. சரிங்க, ஓகேங்க. ஹரி பாஸ். அக்கா சீரியஸா எல்லாம் பேசியிருக்க மாட்டா. ஒரு ஃப்ளோல வந்திருக்கோம், அவ்வளவுதான். நல்லா புரியுது காவேரி. பெருசா அவங்க கிட்ட பேசினது இல்ல, அதனால அப்படி ஃபீல் பண்ணிருக்கலாம். இது அவங்க ஒப்பீனியன். இப்ப மாத்திக்கிட்டாங்கல்ல, அதுல என்ன இருக்கு? இவர் நல்லா பேசுவாரு, ஜாலியான ஆளு. அதான் பாக்குறேன் காவேரி. காவேரி, இந்த ரூமுக்கு வர. நான் கெஞ்சினா தானே வருவேன். இப்ப இதுக்கு வர்ற? விஜய், இந்த ரூமுக்கு வந்தா பயந்து சாகுறீங்களே, அதான் பாவம்னு வந்தேன். மை காட், இங்க பயம் இல்ல. நீ என்ன பாவம் பார்க்கவும் தேவையில்லை. நான் தனியா படுத்துக்கிறேன். தைரியம் வந்துருச்சு காவேரி. நீ அந்த ரூம்லயே படுத்துக்க. இந்த ரூம்ல எப்படி? அக்காவும் மாமாவும் இருக்காங்கல்ல. ஓ அப்படியா? அப்பனா இன்னொரு ரூம் இருக்கே, அங்க போய் படுத்துக்க. இப்ப நான் இங்க தூங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஓவரா பில்டப் பண்ணுவியே, அதுக்காண்டிதான் சொன்னேன். நம்ம லுக்கு அங்க உன்னால போக முடியாது, ரைட்டா? போக முடியாது விஜய். சிரிக்கிறீங்க. இல்லம்மா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, தனியா போய் படுத்தா நம்ம டிராமா தெரிஞ்சிடும். அதானே? இதுக்கு என்னதான் பிரச்சனை? வேணும்னா எங்க அக்கா கிட்ட போய் சொல்லிடவா? அவ்வளவு தைரியமா உனக்கு? இப்படி இருந்தாலும் இன்னும் 8 மாசம். அம்மா தாயே, பேசாம இருமா. தூங்கு, நான் போய் படுத்துக்கிறேன். எங்க தேடுறீங்க? தண்ணி இருக்கான்னு பார்த்தேன். நான் ஹால்லே மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, என்ன காவேரி இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காத்தோட்டமா உட்கார்ந்துகிட்டு இருக்கலாமேன்னு. மாமா, அக்கா திட்டுவாங்கன்னு பயமா இருக்கா? எல்லாம் அவ திட்ட மாட்டா, போங்க மாமா. நான் திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பா. போங்க மாமா. எனவே என் மேல கொலை வெறியில இருந்தா. நான் சாப்பிடும் போது கூட உளறிட்டேன். இதுக்கும் சேர்த்து வச்சு என்ன கும்மு கும்முன்னு கும்மிடுவா. நிக்கிற தோரணைய பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் நம்ப மாட்டேன். ஏன் திட்டினாலும் என்ன பெருசா திட்டிட போறா? போய் படுங்க மாமா பயந்துகிட்டு. கங்கா, உண்மையை மறைச்சது தப்புதான். இவ்வளவு நாள் நான் சொல்லாம விட்டதும் தப்புதான். காவேரி தான் உன்னைய தப்பா நினைக்கலையே, அதுக்கு எதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ற? காவேரி பெருந்தன்மையா விடுறதுதான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. அவ திட்டி இருந்தா கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். எப்படிங்க உங்களால முடிஞ்சிச்சு? ஹரி கங்கா, இப்பயாவது உண்மையை சொன்னீங்களே, அது முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். போய் படுங்க, போங்க. ஆஸ்திரியாவின் நாணயம் ஷெர்லிங். நாளை சந்திப்போம்.